இப்பொழுதும் சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை கூட்டம் ஒன்றில் வழங்கிய இறை செய்தி மற்றும் பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள். நீங்களும் இறைவன் இயேசுவின் மகிமையை காண்பீர்கள். Even today we are going to meditate upon the great blessings of the Lord. இன்றைக்கும் கூட கர்த்தருடைய மகா பெரிய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். In Bible in Psalm 117:2 it says, 117ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, For his merciful kindness is great toward us. அவர் நம்மேல் வைத்த கிருபை மகா பெரியதாய் இருக்கிறது. Through his mercies we receive one blessing after the other. அவருடைய கிருபையினால் ஒரு ஆசீர்வாதத்தின் மேல் அடுத்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். In John 1:16 the Bible says, யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, From the fullness of his grace we receive one blessing after the other. அவருடைய கிருபையின் பரிபூரணத்தினால் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். Even if we want that or not, the Lord always sends us before that. நமக்கு வேண்டும் என்றாலும் சரி இல்லை என்றாலும் சரி எப்பொழுதும் கர்த்தர் அவைகளை நமக்கு முன் அனுப்பிக் கொண்டே இருக்கிறார். In 1 Kings 3:6 Solomon says like this, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தில் சாலமோன் இப்படி சொல்லுகிறார், Lord, you have shown great mercy to your servant David. கர்த்தாவே, உமது அடியானாகிய தாவீதுக்கு நீர் மிகவும் பெரிய கிருபை செய்திருக்கிறீர். Because he walked before you in truth, in righteousness and in uprightness of heart. ஏனெனில் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் நடந்திருக்கிறார். You have continued this great kindness for him. அந்த பெரிய கிருபையை நீர் அவருக்கு தொடர்ந்து காத்து வந்திருக்கிறீர். And you have given him a son to sit in his throne. அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு நீர் தந்தீர். He used to say, Lord, I am a little fellow. ஆண்டவரே, நான் சிறு பையன் என்று சொல்வது அவர் வழக்கம். I do not know anything. ஒன்றுமறியாத சிறு பிள்ளை. Give me wisdom, Lord. கர்த்தாவே, எனக்கு ஞானத்தை தாரும் ஐயா, Give me wisdom. எனக்கு ஞானம் தாரும் என்று கேட்பார். Dear friends, அன்பு நண்பர்களே, through my mother, என் தாயின் மூலமாக our generation have received his great mercy. எங்கள் சந்ததியார் அவருடைய பெரிய கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். One generation after the other, the Lord has shown great mercies to us. ஒரு தலைமுறை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கும் கர்த்தர் எங்கள் மீது மிகப்பெரிய கிருபையை பாராட்டி இருக்கிறார். After my mother, I have been blessed. என் தாயாருக்கு பின்பாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். And today, our children have received this great mercy. இன்றைக்கும் எங்கள் பிள்ளைகள் இந்த பெரிய கிருபையை பெற்றிருக்கிறார்கள். So, dear mother, ஆகவே அன்பு தாய்மார்களே, let us be faithful to God. நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாகவே இருப்போமாக. And we love you, Jesus. இயேசுவே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்லுவோம். The Bible says பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, in Psalm 136:4, 136ஆம் சங்கீதத்தின் 4ஆம் வசனத்திலே, Give thanks to the Lord who alone does great wonder. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். He does great wonders. அவர் பெரிய அதிசயங்களை செய்கிறார். We can never explain that to anybody. அவருடைய அதிசயங்களை ஒரு நாளும் யாருக்கு நம்மால் விவரிக்கவே முடியாது. In Psalm 40:5, David says, 40ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், Many, O Lord, அநேகமாய் இருக்கிறது கர்த்தாவே, are your wonderful works. உம்முடைய அதிசயமான செயல்கள் அநேகமாய் இருக்கிறது. Your thoughts toward us cannot be recounted to you in order. உம்முடைய யோசனைகளை நான் விவரித்து சொல்ல முடியாது. If I would speak and declare of them, they are more than can be numbered. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகளாயிருக்கின்றன. The Lord's wonders are unexplainable. கர்த்தருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லவே முடியாது. Unspeakable. சொல்லி முடியாதவைகளாயிருக்கின்றன. When we went to Singapore to show our children the science center, சிங்கப்பூர் தேசத்தில் இருக்கிற அறிவியல் மையத்தை காண்பிக்கும்படி எங்கள் பிள்ளைகளோடு நாங்கள் அங்கே சென்றிருந்த போது, there we saw the planetarium. அங்கே கோளரங்கத்தை நாங்கள் பார்த்தோம். And they showed us
all the planets that were moving around. விண்வெளியில் உலாவி திரிகின்ற கோள்களை எல்லாம் அங்கே அவர்கள் எங்களுக்கு காண்பித்தார்கள். And they were explaining what were there in those planets. அந்த கோள்களில் எல்லாம் என்ன இருக்கிறது என்று விவரித்தார்கள். And finally they showed us the earth. இறுதியாக பூமியையும் எங்களுக்கு அவர்கள் காண்பித்தார்கள். And they said, அவர்கள் சொன்னார்கள், only because of the atmosphere in the earth பூமியில் நிலவக்கூடிய சுற்றுச்சூழல் நிமித்தமாகத்தான் we are able to walk on the earth. இந்த பூமியிலே நம்மால் நடக்க முடிகிறது. Only because of the gravitational force in the earth பூமியின் மீதெங்கும் இருக்கிற புவியீர்ப்பு விசையினால் மாத்திரமே we could stand on the earth. இந்த பூமியின் மேல் நம்மால் உறுதியாய் நிற்க முடிகிறது. Otherwise we will fall down. இல்லாவிட்டால் நாம் கீழே விழுந்து விடுவோம். We will fall down in the dark. நாம் இருளிலே கீழே விழுந்து விடுவோம். And they said, what a wonderful creation it is by the hand of the Lord. கர்த்தருடைய திருக்கரத்தினால் எவ்வளவு அதிசயமான சிருஷ்டிப்பு உண்டாயிருக்கிறது பாருங்கள் என்று வியந்தார்கள். And we were wondering about the creations of the Lord. கர்த்தருடைய சிருஷ்டிப்புகளை நினைத்து பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தோம். How much more we have to thank and praise God for these wonders of the Lord. கர்த்தருடைய இந்த அதிசயங்களுக்காக எவ்வளவு அதிகமாய் நாம் தேவனுக்கு நன்றியோடு துதிக்க வேண்டும். It is so easy to curse God. தேவனையே சபித்து தீர்ப்பது மிக சுலபம். The wife of Job said, you better curse God and die. Why are you suffering like this? யோபுவின் மனைவி யோபுவை பார்த்து ஏன் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்? தேவனை தூஷித்தும் ஜீவனை விடும், அதுதான் நல்லது என்றார். It is better to die than to live. நீ உயிரோடு இருப்பதை விட சாவதே நலமாயிருக்கும் என்றார். But Job never did that. ஆனால் யோபுவோ ஒருபோதும் அப்படி செய்ய துணியவில்லை. He said, even if the Lord slays me, I will yet trust the Lord. கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று யோபு சொன்னார். Dear friends, let us always praise the Lord for his wonders. அன்பான நண்பர்களே, எப்பொழுதுமே கர்த்தருடைய அதிசயங்களை நினைத்து நாம் அவரை துதித்துக் கொண்டே இருப்போமாக. Job said in Job 9:10, யோபு 9ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், he does great things past finding out. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். Wonders without number. எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். Wonders without number. எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். The Lord asks us like this. கர்த்தர் நம்மிடத்தில் இவ்விடமாய் கேட்கிறார். The Bible says, I am the Lord God of all flesh. மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். Is there anything too hard for me? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? He is the Lord God of all flesh. அவர்தான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். He is the God who does wonders in our life. அவரே நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். After our father, brother Dinakaran passed away, எங்கள் தகப்பனார் சகோதரர் தினகரன் கர்த்தருக்குள் மறைந்து சென்ற பின்பு within 1 year, ஒரே ஆண்டுக்குள்ளாக the Lord blessed us with so many things. கர்த்தர் எத்தனையோ பலவித காரியங்களால் எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். We were wondering how we will be able to manage this big ministry. இவ்வளவு பெரிய ஊழியத்தை எப்படி சமாளிக்க போகிறோமோ என்று எங்களுக்குள் நினைத்துக் கொண்டிருந்தோம். We were all the time wondering about that. இப்பொழுதுமே நாங்கள் அதை குறித்து ஆச்சரியப்பட்டுக் கொண்டே இருப்போம். Our daddy is no more there to pray for us. எங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய எங்கள் தகப்பன் இப்பொழுது இங்கே இல்லையே. But then the Lord said to us one day, ஆனாலும் கர்த்தர் ஒரு நாள் எங்களிடத்தில் சொன்னார், my dear children, I will be a father to you. என் அன்பு பிள்ளைகளே, நானே உங்களுக்கு தகப்பனாயிருப்பேன். You need not do anything. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. And exactly to his word, சரியாக அவர் சொன்ன வார்த்தையின்படியே the Lord enabled us to establish so many prayer towers. அநேக ஜெப கோபுரங்களை ஸ்தாபிக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தினார். And the Lord gave us staff members to support us. எங்களுக்கு ஆதரவாய் நின்று தாங்கக்கூடிய அலுவலக பணியாளர்களையும் கர்த்தர் தந்தார். And the Lord gave us the ministers, the leaders and the servants of God to support us. எங்களுக்கு நல்ல ஆதரவு தரக்கூடிய ஊழியர்களை, தலைவர்களை தேவன் எங்களுக்காக ஏற்படுத்தினார். And the Lord raised so many prayer warriors to pray for us. எங்களுக்காக ஜெபித்து மன்றாடக்கூடிய அநேக ஜெப வீரர்களையும் தேவன் எழுப்பி தந்திருக்கிறார். And today there is almost 60 prayer towers and
The Lord did these wonders. இன்றோ ஏறக்குறைய 60க்கும் அதிகமான ஜெபகோபுரங்கள் இருக்கின்றன. கர்த்தரே இந்த அதிசயங்களை எல்லாம் செய்தார். And not only that, today we are having a prayer tower in Israel, in the land of God. அது மாத்திரமல்ல, தேவனுடைய தேசமாகிய இஸ்ரவேல் நாட்டிலே ஒரு ஜெபகோபுரத்தை இன்று நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். Jerusalem is a delight to the heart of God. எருசலேம் தேவனுடைய இருதயத்துக்கு மனமகிழ்ச்சியான ஒரு இடமாகும். And every day we used to thank God for this. தினந்தோறும் இதற்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்வது வழக்கம். And when we miss some of the blessings, we used to feel guilty. ஒரு சில ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் குறைவுபடுவதை காணும் பொழுது நாங்கள் அதிநிமித்தம் குற்ற உணர்வடைவதுண்டு. And we will say, Lord, forgive us for not mentioning the blessings you have given. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் மேற்கோள் காட்டாததற்காக எங்களை மன்னித்து விடும் என்று சொல்லுவோம். Even today the Lord's hand is coming upon you to bless you with so many blessings. எண்ணிக்கை கடங்காத ஆசீர்வாதங்களால் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இன்றைக்கும் கர்த்தருடைய திருக்கரம் உங்கள் மீது வந்து அமருகிறது. The more we praise the Lord, எவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தரை துதிக்கிறோமோ, the more we glorify the Lord, எவ்வளவுக்கு அதிகமாய் நாம் கர்த்தரை the மகிமைப்படுத்துகிறோமோ, more blessings we receive. அவ்வளவுக்கு அதிகமாய் தேவ ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். Never sit and cry over the things that are happening in our life. இன்று நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களை நினைத்து ஒரு மூலையில் முடங்கி ஒருபோதும் அழுது கொண்டிருக்க தேவையில்லை. The wicked devil will always make us to sit in darkness. பொல்லாத பிசாசு எப்பொழுதுமே நம்ம இருளிலே அமர்ந்திருக்கும்படி செய்து விடுவான். But God's heart is to make us glad. ஆனால் நம்முடைய தேவனுடைய இருதயம் எல்லாம் எப்பொழுதும் நம்மை மகிழ பண்ண வேண்டும் என்பதுதான். Our God is able to give us all the things in this world and in the other world for us to enjoy. இந்த உலகத்திலும் மறுமையிலும் நாம் அனுபவித்து மகிழ்வதற்கு வேண்டிய சகல விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லவராகவே இருக்கிறார். Even today we are going to praise God இன்றைக்கும் கூட நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். and lift up the name of the Lord கர்த்தருடைய திருநாமத்தை உயர்த்த போகிறோம். for the great blessings of the Lord. கர்த்தருடைய பெரிதான ஆசீர்வாதங்களுக்காக Shall we all close our eyes and praise God for some time? நாம் எல்லாரும் கண்களை மூடினவர்களாய் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்போமா? Thank you, Jesus. இயேசுவே, உமக்கு நன்றி. Thank you, Father, நன்றி தகப்பனே. for your great and wonders, Lord. நீர் அதிசயங்களிலே பெரியவராய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். You are great in doing wonders, Lord. அதிசயங்களை செய்வதிலே நீர் மகா பெரியவரப்பா. Father, you are great in showing great kindness. தகப்பனே, பெரிதான கிருபையை காண்பிப்பதிலே நீர் பெரியவராய் இருக்கிறீர். Father, you are great in giving us a great salvation to us, Lord. தகப்பனே, எங்களுக்கு பெரிதான இரட்சிப்பை அருளுவதற்கு நீர் பெரியவராய் We இருக்கிறீர். praise you, உம்மை Lord. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. We praise you, உம்மை Lord. நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. Shall we all open our mouth and say thank you, Jesus? நாம் எல்லாரும் வாயை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? Thank you, Father. நன்றி தகப்பனே. Father, we beg you for the great mercies, Lord. தகப்பனே, பெரிதான கிருபைகளுக்காய் உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். Generation after generation, தலைமுறை தலைமுறையாக let them receive your great mercy. உம்முடைய மகா பெரிய கிருபையை இவர்கள் பெற்றுக்கொண்டே இருப்பார்களாக. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Thank you, Jesus, நன்றி இயேசுவே. for your blessed hand is coming upon your people. ஆசீர்வதிக்கும் திருக்கரமுடைய ஜனங்கள் மீது இறங்கி வந்து தொடுகிறபடியால் நன்றி. From this day on, இந்த நாளில் இருந்து let them receive new grace, Lord, புது கிருபைகளை இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. new mercy. புதிய இரக்கங்களை கண்டடையட்டும். Thank you, Jesus, உமக்கே நன்றி இயேசுவே. for blessing them right now. இப்பொழுதே இவர்களை ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி. Thank you for your wonders, Lord. உம்முடைய அதிசயங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. Let them see miracles in their family life, இவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே உம்முடைய அற்புதங்களை இவர்கள் காண்பார்களாக. especially those who are serving the Lord. அதிலே விசேஷமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் Let them see wonders in their ministry, Lord. தங்கள் ஊழியங்களிலே அதிசயங்களை அவர்கள் காண்பார்களாக. Take them in your hand. அப்படியே திருக்கரத்தில் அவர்களை எடுப்பீராக. Use them, Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே அவர்களை பயன்படுத்தி மகிழ்வீராக. as a mighty weapon of God. தேவனுடைய வல்லமையான ஆயுதங்களாய் பயன்படுத்துவீராக. Father, even now I pray for those who are
having sickness in their body. இப்பொழுதும் கூட தகப்பனே சரீரங்களை வியாதியோடு கூட இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Touch them and heal them. ஒவ்வொருவரையும் தொட்டு இப்பொழுதே சுகமாக்குவீராக. Father, whatever may be the disease, தகப்பனே வியாதியும் நோயும் எதுவாயிருந்தாலும் சரி, let every disease be healed. சகல நோய்களும் இப்பொழுது குணமாவதாக. Thank you, Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. For your touch, Lord. உம்முடைய தொடுதலுக்காக நன்றி அப்பா. Let your nail-pierced hand come upon them, Lord. ஆணைகள் பாய்ந்த உம்முடைய திருக்கரம் ஒவ்வொருவர் மீது வந்து அமரட்டும் அப்பா. Bring them out of all their troubles, Lord. இவர்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்து இவர்களை மீட்டெடும் ஆண்டவரே. Let the blessings of the Lord come upon them, Lord. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இவர்கள் மீது வந்து அமரட்டும் அப்பா. Thank you, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Bless the young and the old. ஒவ்வொரு வாலிபரையும் பெரியோரையும் ஆசீர்வதியும். They go home. இவர்கள் வீடுகளுக்கு திரும்பும்போது Let them feel your presence tremendously. மிகவும் அபரிமிதமாக இருக்கும் சமூகத்தை இவர்கள் உணரும்படி செய்தருளும். Let your presence go before them, Lord. உம்முடைய சமூகம் இவர்களுக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Father, let every blessing come in search of them. தகப்பனே எல்லா ஆசீர்வாதங்களும் இவர்களை தேடி வந்து சேர்வதாக. Let blessings and mercies follow them, Lord. உம்முடைய ஆசீர்வாதங்களும் உம்முடைய கிருபையும் இவர்களை பின்தொடரட்டும் ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. ஆமென்.